ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்புக்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் பதிவு தாங்க. என்னுடைய மனசுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. 1600க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற எனது யூடியூப் சேனல்ல அஸ்ட்ரோ நியூஸ் டாக்கிஸ் அப்படிங்கிற புதிய சேனல்ல வாரப்பழங்கள் கோச்சாரம் அவசியம் சொல்லியே ஆகணும். வாரப்பழங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குறுப்பயிற்சி பழங்கள் வந்துடும். இன்னொரு 2 வாரத்தில் வந்துடும். இந்த மாதிரி அமைப்புகள் போய்கிட்டு இருக்கு. திருமண பொருத்தம் என்பது 10 எதுவும் இல்லை. ஜாதகத்தை தான் உள்ள ஆராய்ச்சி பண்ணணும். அதுலேயுமே ஏதோ விடாம சொல்லப்பட்ட விஷயங்கள் வருது. என்னோட ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஏதாவது ஒரு சந்தேகத்தை கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வரும்பொழுது கொடுங்க உங்க ஜாதகத்தை, உங்க ஜாதகப்படியே பலன் கொடுக்குற ஜாதக பலனே சொல்றது இல்லை. ஏன்னா அது வாக்கியத்தில் இருக்கும், திருக்கணித்தில் இருக்கும், தவறாக கூட இருக்கும். அதை சரி பார்த்து திருக்கணிதத்தை மாற்றித்தான் பலன் சொல்றேன். இல்லைன்னு எடுத்துட்டு போயிருங்க. இதுல சமாதானத்துக்கு வேலையே கிடையாது. அப்ப திருக்கணித்தை படி பார்க்கணுங்கிறது உண்மை. கோச்சாரம்னாலும் திருக்கணிதான் சொல்லணும். இப்ப தலைப்பு பாத்தீங்கன்னா, சகோதரர் இல்லாத வீட்டில தான் மனம் முடிக்கணும். பெரிய மேதமையான பேச்சுங்க. எல்லாம் பார்த்துடுறாங்க. ஆனாலும் 10 பொருத்தத்தை விடாம பார்த்துட்டு தான் இதை பாக்குறாங்க. அப்படின்னா நிலை இல்லாத தன்மை, இரட்டை நிலை இருக்கக்கூடாது. ஒரே நிலை. 10 பொருத்தம் இல்லையா, இல்லதான். அனுகூல பொருத்தம் உண்டா, உண்டுதான். அப்படித்தான் பார்க்கணும். இதுலயும் அதுலயும் போறவங்கலாம் பெரிய மேதைகள். இப்ப சகோதரர் இல்லாத வீட்டுல தான் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு திருமண பொருத்தம், எனக்கு 4-5 திருமண பொருத்தம் பார்த்தேன். இப்ப என்னை சுத்தி 20 பேர் மேல இருக்காங்க. நான் இருக்கக்கூடிய மதுரை ஜீவாநகர் பகுதியில ஏன் என்கிட்ட வர்றாங்க? ஜோதிடத்துல உண்மைத்தன்மை என்னுடைய குருநாதர் பரம்பொருள் குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு தெரிவிச்சிருக்கு. அவர் எனக்கு தெரிவிக்கிறாரு, என்னோட போன்ற மாணவர்களுக்கு தெரிவிக்கிறாரு, ஆர்வலர்களுக்கு தெரிவிக்கிறாரு. இதுதான் உண்மை. இதுலதான் ஜோதிடம் இருக்கு. கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டுலாம் இருக்குது. பார்த்தவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க. நான் பொருத்தம் சொன்னேன், ஐயா இந்த பெண்ணை சகோதரர் இல்லாத வீட்டுக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்களே, இல்லைன்னா சரியா வரணும், நல்லா வராது அப்படிங்கிறாங்களே, என்ன விளக்கம்? அதெல்லாம் கிடையாதுன்னு அப்படி கேள்விப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ குறிச்சு வச்சிருக்கேன். தினசரி ஒருத்தர் ஒரு ஜாதகர் 10 சந்தேகத்தை காப்பாரு குறிச்சு வச்சிருக்கேன். பார்க்க வர்றவங்க சொல்லணும்ல. கத்துக்கிட்டதை உள்ள மறைக்கிறது பெரிய மாபெரும் கூட்டம். நம்ம கத்துக்கிட்டதை வெளியே சொல்லணும், மறைக்க கூடாது. இப்ப சகோதரர்கள் இல்லாத வீட்டுல கொடுத்தா தான் நல்லா இருக்கு. என்ன அர்த்தம்ங்க இது? நல்லா கவனிங்க. ஒரு ஜாதகத்தில் இப்ப எப்படி சொல்றாங்க, பெண்ணோட ஜாதகத்தை பாக்குறாங்க. பெண் ஜாதகத்துல அவர் எப்படிப்பட்டவர் தெரியும், சகோதரர் இருக்காராங்கிறது துருவ கணிதம் இல்ல, துருவ பார்க்கறது இல்ல. துருவ கணிதத்துக்கு மாற்று முறையில் ஒரு வீடியோ போடுவேன், அதையும் பாருங்க. சகோதரர் இருக்காரா, இளைய சகோதரர் இருக்காரா, மூத்த சகோதரர் இருக்காரா, எத்தனை பேர்லாம் கணக்கு இல்ல, நல்லா கவனிக்கணும். சகோதரர் இருக்காங்களா, மூத்த சகோதரர் இருக்காங்களா, அப்பா எப்படிப்பட்டவர், அம்மா எப்படிப்பட்டவர், தாய்மாமா எப்படிப்பட்டவர், இவரே எப்படிப்பட்டவர், என்ன நடக்குது சொல்லிடலாம்ல. கிரக சுபத்துவ பாவத்துவத்தில் சொல்லிடலாம்ல. இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு சகோதரர் இல்லாத கணவனுக்கு மணமகனுக்கு கொடுக்கணும்னா என்னங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? இந்த ஜாதகத்துல 7ஆம் இடம் கணவனை குறிக்குமா, ஒரு பெண் ஜாதகத்துல 7ஆம் இடம் கணவனை குறிக்குமா, அங்கிருந்து 3 பாக்குறது. கணவருக்கு சகோதரர் தான். அண்ணே அப்பா அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. நான் ஒரு ஜாதகத்துல பிள்ளைகளோட ஜாதகத்துல அப்பா என்ன தொழில்ங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியும். கண்டிப்பா குருநாதரோட அருள்னாலதான். அவருடைய சுபத்துவ பாவத்துவத்தை நீட்சி எடுத்து மேல் நோக்கி அதுலயே உள்ள போய் நான் பாக்குறேன். சரியா இருக்கு. ஒரு ஜாதகத்துல அம்மா வாத்தியாரா, ஆனா அவர் வாத்தியாரா பேங்காங்கிறது அதை வர ஜாதகத்துல பார்க்கணும். ஒரு நிலையில் நின்றுங்க, அதை கிழிச்சு நம்ம போகக்கூடாது. ஒரு நிலை நின்றும். குரு சம்பந்தப்பட்டுச்சுன்னா வாத்தியாரா பேங்கா வந்துடும். ஆன்மீகத்துல புத்தக கடை போட்டிருக்காரா வந்துடும். லாயரா அப்படி அப்ப அவர் ஜாதகத்துல பார்க்கணும். சரியா? சரி, புதன் இருக்கு, புதன் சம்பந்தப்பட்டிருக்கு. அவர் கிளர்க்கா, ஜோசியரா, ஐடில இருக்காரா? இந்த காலத்துக்கும் இருக்காங்க. ஏன்னா இப்ப இப்ப பறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 20-25 வயசுல பெண்கள் ஐடில இருக்காங்கல்ல. அப்படி பார்க்கறது நிலைச்சா சொல்ல முடியாது. வாத்தியார்னு சொல்ல முடியாது, பேங்குன்னு சொல்ல முடியாது, லாயர்னு சொல்ல முடியாது. இந்த குருவோட ஆதிபத்தியத்துல இருக்காங்க, குருவின் காரகத்துவத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஜாதகத்துல ரெஃபர் பண்ணணும். இதுதான் தெளிவான விதி. இதைத்தான் சொல்ல முடியும் ஒழிய, இந்த ஜாதகத்துல 7ஆம் இடம் கணவனை குறிக்குமா, 7க்கு 3, 7க்கு 11. அப்ப இதை பாக்குறாரு தெரியல. அவர் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியலங்க. சில ஆகாத விதிகள்லாம் நம்ம போட்டு உலட்டக்கூடாது.
அதை வந்து நம்ம அதுக்குள்ள போகவே கூடாது. அப்ப அப்ப இந்த கணவர் வந்து அந்த பெண்ணு, இந்த பெண்ணு எப்படிப்பட்ட சொல்றதில்ல, மனவாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்றதில்ல, எப்ப திருமணம் பண்ணணும்னு சொல்றதில்ல. நான் தசாபதிகளை உருட்டும் போது வயசுக்கு தக்கன சனி சுபத்துவமா இருந்து அந்த புத்தி நடத்தினாலுமே வேணான்றுவேன். நடத்தும் திருப்தி இல்லாது, திருப்தி இல்லாம வேணுமா, திருப்தி வரணும், திருப்தி வரணும். அப்ப அந்த சனியுடைய புத்தியை கலந்து போங்க. 1 வயசு 2 வயசு தள்ளினாலும் பிரச்சனை இல்லை. இப்ப பொதுவா தான் சொன்னாங்க 30 வயசு தோசை சாப்பிட்றதுக்கு ஆணுக்கு 30 வந்துடணும், பெண்ணுக்கு 26 27 வந்துடணும். பொதுவானது, எல்லாமே பொதுவானது தான். 27 29 ஆகலாம், 30 32 ஆகலாம், 34 ஆகலாம். என்னன்னா 30 வரைக்கும் கணிச்சுட்டு கடுமையான தசை 30 வரைக்கும் நல்ல தசாபதி வராது. அடிப்படையில கல்யாணம் லேட்டா பண்ண அமைப்பு இருக்கும். தசாபதி 30 வரைக்கும் கெடுதல் இருக்காது. கல்யாணம் பண்ண அடுத்து சனி புத்தி வந்து என்ன செய்யறது? அப்ப ஜாதக ஆராய்ச்சி தான் பண்ணணும். இப்படித்தான் பார்க்கணும் ஒழிய இந்த ஜாதக இந்த பெண்ணை சகோதரர் இல்லாத விட்டு கொடுங்க, சகோதரர் இருக்கிற விட்டு கொடுங்க, அக்கா இல்லாத விட்டு கொடுக்காதீங்க. இதெல்லாம் என்ன? அதுல ஒரு விதம் ஒண்ணுமே இல்லைங்க. பொதுமக்கள் நல்லா சிந்திங்க. நான் வந்து என்னுடைய வீடியோக்கு பாருங்க, அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல பாருங்க, 1060க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயம் தேவை என்றாலும் இந்த திரையுடைய 90 80 57 13 70 என்ற வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு இந்த கச்சராக்கெல்லாம் வருதுல, கிரக விளக்கத்தோட ஜாதகம் பையன்கிட்ட பாக்குறவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி பொதுவான என் மனசுல தோன்றதே அவங்ககிட்ட சொல்லித்தான் விடுறேன். நெடுநேரம் அது ஆயிட்டு போகுது. ஜோதிடம் நமக்கு சாப்பாடு போடுறதில்ல, அது நீடிச்சு வளரணும்ல. இன்னைக்கு வந்தோம், நாளை பார்த்தோம், ஆய்வு எதுவுமே இல்லை, புத்தகத்தை பார்த்து சொன்னோம், அந்த அது ஜோசியமே இல்லைங்க, ஜோதிடரே கிடையாது. ஜோதிடத்துக்கு பெருமையா அது கிடையாது, உண்மையிலே சொல்றேன். எங்களுடைய குருநாதர் அப்படிங்கள, என்னுடைய ஆரம்ப கால குருநாதர்கள், புரட்சி தலைவருடைய நண்பர், இதோ பேசுகிறது மணியனையாவுடைய நண்பர் வித்வான் லட்சுமணன் எப்படி சொல்லிக் கொடுக்கல. இப்ப என்னுடைய முதன்மை ஆசான் குருஜி அப்படி சொல்லிக் கொடுக்கல, அப்படி சொல்லவே கொடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மனசுல தேவைக்கூடாதுங்க. ஜாதகர் முதல்ல வருடம் வந்த ஜாதகர் எப்படிப்பட்ட சொல்லு. நேற்றுலாம் ஒரு ஜாதகம், இவர் சரியில்லாத குணம் பாதி இருக்கு, உடம்புக்குள்ள உள்ள இருக்கும், வெளியில நல்லா வர தெரியவர் சொன்னேன். அப்படியே அசந்து போயிருக்கிறாங்க. இப்படிதாங்க இந்த குணம், பேசாம இருப்பா, என்னைக்கு நாள் சுண்டுன்னு பேசிவிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இப்படிலாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புலாம் கிடையவே கிடையாது. கோவில் பக்கத்துல இருக்கும், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு கோவில் பக்கத்துல இருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அருளாக்கா? கோயில் எல்லாத்தையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. இதெல்லாம் ஜோதிடம் ஆகாதுங்க. அதனால எது உண்மையிலே உண்மையான ஜோதிடம் எதுல இருக்குங்க பொதுமக்கள் உணருங்க, ஆர்வலர்கள் உணருங்க, தொழில்முறை ஜோதிடர் கூட உணருங்கள், இளைஞர்கள் உணருங்கள், ஆர்வலர்கள். இப்பெல்லாம் சிறு வயசுல உள்ளவங்க ஜோதிட நம்பிக்கை வருது, ஆன்மீக பூமியாக நம்ம இது மாறப்போகுது பாரதமே அப்படிங்கிற அமைப்புல ஜோதிடம் இல்லைங்கிற நாத்திகளை நம்ம வந்து மனசுல தேக்க வேணாம், ஒரு நட்பும் கொள்ள வேணாம், தேவையில்லாத விஷயம். இறைவனை நம்புங்க, ஆன்மீக வாழ்க்கை பழகுங்க, சந்தோஷமாக வாழலாம். ஜோதிடம் எதுல இருக்கு? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.